தமிழ் திரைப்படங்களில் தாயை பற்றி பாடல் என்றாலே சோகம்தான். ஆனால் தாயை போற்றும் பாடலையும் உற்சாகமாக பாட வைத்தது எம்ஜிஆரின் அடிமைப்பெண் என்ற திரைப்படம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலை எப்போது கேட்டாலும் தாயின் மீது பரவசம் கலந்த பக்தி ஏற்படும். இந்த பாடல் காட்சியின் சில பகுதிகளை ஒகேனக்கல்லில் படமாக்கப்பட்டன. பாறைகள் நிறைந்த பகுதியில் பாய்ந்து வரும் தண்ணீரின் நடுவே எம்ஜிஆர் அமர்ந்திருப்பார். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட தண்ணீர் அடித்து சென்றுவிடும். லாங் ஷாட்டில் காட்சியை பார்க்கும் போது எம்ஜிஆரை சுற்றி சுமார் 100 அடி தொலைவுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இதைவிட இந்த பாடலில் தாயன்பை விளக்கும் காட்சி ஒன்று ரசிக்க வைக்கும். எந்த உயிரினமாக இருந்தால் என்ன, தாய் பாசம் பொதுதானே. ஒரு பறவை தனது கூட்டில் குஞ்சுகளுக்கு இரையூட்டும். இது ஸ்டாக் ஷாட் போல் இருக்கிறது, இடையில் சொருகி இருக்கிறார்கள் என்று நினைத்தால், கேமரா லாங் ஷாட்டில் வரும்போது பறவை கூட்டின் அருகே தலையை குனிந்து எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருப்பார். காத்திருந்து இந்த காட்சியை அவர் படமாக்கியிருக்கிறார் என்பது புரிகிறது. அதே போல் ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகெனும் ஓவியம் இங்கே என்ற பாடல் தேவகானமாய் ஒலித்து நம்மை சொக்க வைக்கும். அந்த பாடலின் ஒரு காட்சியில் கதவை மூடியபடி நம்மை நோக்கி எம்ஜிஆர் வருவார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென நம்மிடமிருந்து எதிர் திசையில் வெண்ணிராடை நிர்மலாவை நோக்கி செல்வார். அப்போதுதான் நமக்கு புரியும், முதலில் எம்ஜிஆர் நம்மை நோக்கி வந்த காட்சி கண்ணாடியில் தெரிந்த அவரது பிம்பம் என்று. இதில் விசேஷம் என்னவென்றால், காட்சியை படமாக்கிய அதே நேரம் அந்த பெரிய கண்ணாடியில் கேமரா தெரியாதபடி ஆங்கிலை அமைத்திருப்பார். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தில் உலகம் அழகு கலைகளின் சுரங்கும் பாடலில் வரும் வரிகளை எம்ஜிஆர் படங்களை பார்க்கும் போது அனுபவத்தில் நாம் உணர முடியும். அந்த வரிகள், உள்ளம் மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும், அது செல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.